ஹாய், மீஷோவில் ரீசெண்டாக வந்து சில குர்த்திஸ் அண்டு சில ஆர்கனைசர்லாம் வாங்கியிருக்கேன். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் குர்த்தா செட்டு 142 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். மேலே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து வரும்னு நினச்சேன். பட் அது எல்லாமே வந்து பெயிண்ட் ஒர்க்காக தான் இருந்தது. லைட் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஸ்கின் கலரில் இன்னர்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்பரன்சி வெளியே தெரியாது. இது நான் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற குவாலிட்டியாக தான் எனக்கு தெரிஞ்சுது. செகண்ட் ப்ராடக்ட் பியோர் காட்டன் 3 செட் குர்தா செட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் லோ காஸ்ட்டில் வந்து போனோம் அப்படின்னா இந்த பேண்ட் மெட்டீரியலாக கொஞ்சம் வந்து எனக்கு வந்து தடங்களாகவே இருக்கும். ஒன்று வந்து நம்ம மேலே வந்து டாப் எல் வாங்கினோம்னா கீழே பாட்டம் எனக்கு எக்ஸல் வேணும், அந்த மாதிரி தேவைப்படும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் எல் தான் வந்து சைஸ் போட்டிருந்தேன். பட் ஆக்சுவல் என்னோடய சைஸ் வந்து எக்ஸல் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஃபிட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தேன். பேண்ட்டு கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்தது. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ லைன் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு. துப்பட்டாவும் பார்த்திங்கன்னா செம்ம லென்த்தாக இருந்தது. இது அம்பர்லா குர்த்தி. நெக் பேட்டர்ன் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நல்ல லென்த்தாக இருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அம்பர்லா குர்த்தி, கீழே வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்து பேட்டர்ன் சூப்பராக இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப இதில் பிடிச்சிருந்ததே அந்த இதுதான், நெக் பார்ட்டும் துப்பட்டாவுடைய சைஸும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது வேர் பண்ணிக்கிறதுக்கு. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு காட்டன் அந்த மாதிரி இருந்தது. 425 ருபீஸ்க்கு இது செம்ம வர்த்துனே சொல்லலாம். 3 பீஸ் எப்படி வந்து 425க்கெலாம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு சாஃப்டான ஒரு காட்டனாக தான் இருந்தது. சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிப்ரவரியே வந்து பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ ஒரு செட்டாவது நம்ம காட்டன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு செட் வந்து காட்டன் போயிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து செம்ம வர்த்துனே சொல்லலாம். பர்பிள் கலர் 3 பீஸ் செட்டு குர்தா செட்டு. அவ்வளோ சூப்பர் மெட்டீரியலுங்க. ரயான் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. செம சாஃப்டாக இருந்தது. வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே ஃபர்ஸ்ட்டு வந்து இதோடைய மெட்டீரியல். ரெண்டாவது வந்து அந்த பர்பிள் கலரோட அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. மேபி வேறு கலர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஹைலைட்டடாக இருந்திருக்காது. அந்த பர்பிள் வித் அந்த பிங்க் வந்து செம்மையாக இருந்தது. பேண்ட் மெட்டீரியல் ஆசமாக இருந்ததுங்க. வித் பேக்கெட்டோடு இருந்தது. அந்த பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக்லாம் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டடே இந்த துப்பட்டா தான். அதில் வந்து அந்த கொட்டாப்பட்டி ஒர்க்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு மெயினாக இதில் ஒன்று சொல்லியே ஆகணும். இந்த டார்க் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு டார்க் கலர் போட்டால் நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்தை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. அதனாலேயே நான் டார்க் கலருக்கே போகவே மாட்டேங்க. பட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த கலர், இந்த பர்பிள் கலரில் நான் நிறைய செட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு இது செம்ம அழகாக இருக்குது. ஃபுல் செட்டோடைய ப்ரைஸே வந்து 350 ருபீஸ் தான் வருது. பட் வந்து இது ஒரு பார்ட்டி வேர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிராண்ட் லுக் கொடுத்துருந்தது. மஸ்ட் ரெக்கமெண்ட் ப்ராடக்ட்னே இதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஏஜியோவில் வந்து 2 பீஸ் செட்டு 2 கலரில் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் காமிக்கிற இந்த ஆலிவ் க்ரீன் மாதிரி இருக்குல்ல, இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு லோக்கல் யூஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு 450 தான் வரும். ஸோ அதனால் இந்த பர்பிள் கலருமே ரைட் சைடில் காட்டுறது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். டெய்லி வேறு நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் போட்டுட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஷார்ட் குர்தா செட் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிருச்சு. 165க்கு வருது. நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் இது. வேர் பண்ணிக்கிறதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்போ ப்ரைஸ் ரொம்ப ட்ராப் ஆகிருச்சு அப்படிங்கிறனால இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 பீஸ் செட்டு தான். ரயான் மெட்டீரியல். டாப் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீக்கிலே வரும். நல்ல லென்த்தான ஒரு டாப், ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு. அவ்வளோ சாஃப்டான ஒரு மெட்டீரியல். இது போன சம்மருக்கு வாங்கியிருந்தேன். 1 இயர் ஆயிடுச்சு. அத்தனை வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட கலர் ஃபேட் ஆகலை. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது வேர் பண்ணிக்கிறதுக்கு. நான் கொடுக்குற லிங்க் மூலிமா வாங்குறதுனால, சேம் வெண்டர்கிட்ட நீங்கள் வாங்குறதுனால குவாலிட்டி வந்து அப்படியே நான் எப்படி வீடியோவில் கட்டினோ அதே மாதிரி இருக்கும். நான் ஒரு ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா பயங்கரமாக சர்ச் பண்ணுவேன் யார்கிட்ட கம்மியாக இருக்குது. சில பேர் இதை விடவும் கம்மியாக கொடுப்பாங்க. பட் குவாலிட்டி வந்து பயங்கர டிஃபர் ஆகும். அதனால் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி பயங்கரமாக ரிவ்யூ பார்த்து தான் நான் வந்து வாங்குவேன் எப்போவுமே. பல நாள் கனவு வீட்டிலேயே வந்து புதினா செடி நட்டு வச்சு அதை பறித்து பிரியாணி செய்யணும் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். 2 இலை வரும், காஞ்சு போயிடும். பட் இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆனது. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு.
ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பட்டு சாரீஸ் அப்புறம் வந்து அனார்கலி குர்த்திஸ்லாம் ஒரு டைமில் ட்ரெண்டாக இருக்கும்போது நிறைய வாங்கி வச்சுட்டேன். அதெல்லாம் அப்படியே வெளியே பீரோலேயே இருக்கிறனால தூசி பட்டு ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு மீஷோவில் பார்த்தேன். இந்த ஸ்டோரேஜ் பேக் வந்து 6 செட் வந்து ஒரு 149 ருபீஸ்க்கு இருந்தது. ஒரு பேக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 24 ருபீஸ் வந்தது. 24 ருபீஸ்க்கு என்ன வர்த்தோ அந்த அளவுக்கு தான் இருந்தது இந்த பேக்கோட குவாலிட்டி. எனக்கு வந்து குவாலிட்டி பற்றி இது எந்த மேட்ரும் இல்லை. ஏன்னா நான் இதில் வைக்க போகிற பொருளை வந்து நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அடிக்கடி இந்த ஜிப்பை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக இது வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால எனக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கனால உள்ளே என்ன சாரீ இருக்குதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சிங்கிளாக சாரீ வைக்கிறதுக்கு கூட ஒரு பேக் வந்து நான் நார்மல் ஒரு ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன். இது வீடியோக்காக கடகடன்னு அடுக்கிறனால கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக வந்து அடுக்கி வச்சுருவேன். ரொம்ப ரேரான திங்ஸை நீங்கள் அடுக்கி வைக்கணும்னா இது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஒரு ஹீட்டிங் ஜெல் பேடு தான். இது வந்து இந்த பீரியட்ஸ் கிராம்ப்பு அப்புறம் வந்து மூட்டு வலி பேக் பெயின் இருக்கவங்களுக்குலாம் வந்து சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நான் வந்து ஒரு டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி காய்ச்சிட்டு அந்த உள்ளே வந்து ஒரு ஓப்பனர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடு வந்து எங்கே வேணுமோ அங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ டெக்னாலஜி பாருங்கள், உள்ளே ஜெல்லி மாதிரி வந்தது. எலக்ட்ரிக்கில் வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை சார்ஜ் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், நல்லா வந்து ஹீட் வந்து நல்லாவே தாங்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா கூட இன்னுமே நல்லா ஹீட் ஆகும். அப்பப்போ நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுட்டு ஹீட் பண்ணி நீங்கள் எங்கெங்கே வேணுமோ வச்சுக்கலாம். மெயினாக வந்து இது லேடிஸ்க்கு இந்த வந்து பீரியட்ஸ் டைமில் ரொம்ப வயிறு வலி இல்லை பேக் பெயின் இருக்கிறவங்களா இது கண்டிப்பாக இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ப்ராடக்டை. ஏன்னா எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வ்ளாகில் இதை இன்க்ளூட் பண்ணணுமே, இது வந்து நெக்ஸ்ட் மந்த்து போடுறதா இருந்தது. பட் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அப்புறம் வயசானவங்களுக்கு இந்த மூட்டு வலி கால் வலி சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து ரொம்ப காமன் ஆயிருச்சு. டாக்டர் சொல்லக்கூடியது ஒன்று ஒத்தரை வைங்க, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒத்தரை வைக்கிறது வந்து சுடுதண்ணி வந்து நம்ம காய்ச்சி அது பண்ணி வைக்கிறது ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வயசானவங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லா இடமே ஓரளவு ஆர்கனைஸ்டாக வச்சாலும் இந்த பிளாஸ்டிக் கவரை ஸ்டோர் பண்ணுற இடம் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்கனைஸ்டாகவே இல்லை. அது ஒரு மாதிரி அதுக்குள்ளே போய் அழுக்கு நிறைய போய் சேர்ந்துருது குப்பையெல்லாம். ஸோ அதையும் ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம் அப்படி சொல்லி தேடி கண்டுபிடிச்சேன் இந்த பிளாஸ்டிக் பேக் ஹோல்டரை. இது வந்து ஒரு 80 ருபீஸ் கிட்ட வந்தது. இதில் என்ன பண்ணலாம், நம்ம துணி பையெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் நார்மல் பிளாஸ்டிக் கவர்லாம் உள்ளே போட்டிங்க அப்படின்னா 1 by 1 நீங்கள் கீழேருந்து உருவிக்கிற மாதிரி இருக்குது. நான் துணியை வச்சு பார்த்தேன், அது உருகிறது கஷ்டமாக இருக்குது. நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சிங்க அப்படின்னா ஒரு 50-60 குட்டி பேகு பிளாஸ்டிக் கவர் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவில் இருந்தது. இதில் வந்து ஒரு சின்ன ஹூக் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆணி ஏதாவது மாற்ற இடம் இருந்தாலும் ஹூக் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து அழகாக எங்கேயாவது தொங்க விட்டுக்கலாம். ஸோ இது வந்து கச்சாமுச்சால் அங்கே பேக் இல்லாமல் ஒரு இடத்துல அமுக்கி வச்சுக்கலாம். இந்த சைட்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, கீழே பாட்டம்லேருந்தும் எடுக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த டிஐஒய்லாம் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தையல் மிஷின் இருந்ததுன்னா இது வந்து இந்த கொசுவலை பேட்டர்னில் தான் இருந்தது. அதாவது வெளியேந்து பார்க்கும்போது விசிபிளாக தெரியணும், அவ்வளோதான். அந்த பேட்டர்னில் தான் இது வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு ரவுண்டாக 2 வளையலை வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள்கிட்ட மிஷின் இருந்தால். எனக்கு பிளான்ட்ஸ் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் மேலே இப்போ ரொம்ப க்ரேஸ் வந்து அதை கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறவங்க பிகினர்ஸ்லாம் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு வளர்க்க ஃபஸ்ட்டு பழகிக்குங்க. ஏன்னா சாயிலுக்கு போனோம் அப்படின்னா அவங்க கொக்கோ பீட் இவ்வளோ ப்ரொப்போர்ஷன் போடணும், ஃபர்டிலைசர் இவ்வளோ போடணும் சொல்லி நம்மளை குழப்பி விட்ருவாங்க. இது இன்டோர் பிளான்ட்ஸாக அது வந்து அதுக்கு வந்து நம்ம ரொம்ப சன்லைட்டும் தேவையில்லை. இன்னொன்று தண்ணியில் போட்டால் போதும், அது அழகாக வந்துடும். பட் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சாயிலுக்கும் வாட்டருக்கும். பட் எப்படியோ நம்ம அந்த பிளான்ட்டை கொல்லாமல் உயிரோடு எப்படியோ வளர்த்துடலாம், கொஞ்சம் மாதம் கொண்டு வந்துடலாம். சாயிலில் வச்சாவே எனக்கு வந்து அது ஒரு 1 மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும் அதோட கதை. ஸோ அதனால் இப்போ வாட்டரில் தான் போகிறேன். அந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ், தண்ணி குடிக்கிற பாட்டில் இந்த மாதிரிலாம் கிடைக்கிது இல்லையா, அதெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ளே வளர்த்து ஓரளவு கற்றுக்கிட்டேன். எப்படிலாம் வந்து கொல்லாமல் வளர்க்கலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜரை கற்று வச்சுக்கிட்டேன். ஸோ இது அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது 152 ருபீஸ்க்கு இது வந்து மீஷோவில் எனக்கு கிடச்சிது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு 160, 260, 270 இந்த ரேஞ்சில் இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னுமே இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்குது.
இது 5 பீஸ் வந்து 152க்கு செம ஒர்த்துனே சொல்லலாம். சரி நான் என்ன நினச்சேன்னா 152 வருது அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டி வந்து ஒரு நசுக்குனா டப்புன்னு உடஞ்சிரும், இல்லைன்னா இந்த வாட்டர் பாட்டிலோட ஒரு கொஞ்சம் ஹை எண்டாக இருக்க ஒரு பிளாஸ்டிக்காக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் பிளாஸ்டிக் குவாலிட்டி அவசமாக இருந்தது. என்னென்னா வந்து கீழே பாட்டமும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து மண் வைக்கிறீங்கன்னா கீழே ஹோல்ஸ் போடுவீங்க இல்லையா, அந்த தண்ணி இறங்குறதுக்கு, அதை வந்து தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு கப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுதான் என்னுடைய இண்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன். ஃபஸ்ட்டு காமிக்கிறது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு. இது வந்து மார்பிள் ஃபினிஷ் பொத்தோஸ், அதாவது மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, ஆனால் இது சூப்பரான ஒரு கண்டிஷனில் வளர்த்தேன்னா அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஃபிலிடென்ட்ரம். இது வந்து ஆரோ ஹெட் பிளான்ட்டு. அதில் இன்னொரு வெரைட்டி நெக்ஸ்ட்டு காட்டுறது. அப்புறம் மணி பிளான்ட்லேயே வந்து லைட் க்ரீன் டைப்பில் இருக்கிறது 2 இலை தான் இருக்குது, அதை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி இது பேரும் சிங்கோனியம் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. இதுவுமே வந்து சூப்பரான ஒரு இண்டோர் பிளான்ட் தான். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் உடன் ரேக் மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பர் குவாலிட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளேவுட் மாதிரியும் இல்லை ப்ளேவுட் தானான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இதில் வந்து நம்ம இந்த பெயிண்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை பார்க்கும்போது ஃப்யூச்சர் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் வந்து கொஞ்சம் லைட் ஷேட் கலரில் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் நல்ல டார்க் ஷேடு, நல்ல வெயிட்டு, பேக்கேஜிங் வந்து பயங்கர சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்த பேம்பூ கிளாஸஸ் வாங்கியிருந்தேன். இது என்னோடய பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு அரேஞ்ச் பண்ணேன். 4 கிளாஸ் வரையும் வைக்க முடியுது. இது மெயினாக வாங்கினது வந்து ஆயில் கேன்லாம் வச்சு அசம்பிள் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்தால் அதுக்கே நம்ம யூஸ் பண்ணிப்போம். இன்னொன்று வந்து வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஆயில் கேன் பற்றி நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணுறீங்க. இது வந்து இதே மாதிரி மீஷோலையும் இருக்குது, லிங்க் வேணாலும் கொடுக்குறேன். பட் இது வந்து நான் லோக்கல் ஒரு ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் நிறைய பேர் வந்து என்னுடைய வால் ஸ்டிக்கர் கிச்சன் பின்னாடி ஒட்டியிருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணேன், எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருந்தது. பட் நிறைய பேர் இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. 2 ட்ரே ஒரே இடத்துல வச்சா நல்லா இல்லை, அதனால் அதை வேறு இடம் செப்ரேட்டாக வச்சுட்டு இந்த இடம் வந்து ஆயில் கேன் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு இது வச்சுட்டேன். இதில் வந்து பெயிண்ட் ஒர்க் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏதாவது நல்ல ஐடியா பெயிண்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்களாம் இதில் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வாங்கி மேலே வந்து வார்னிஷ் மாதிரி அடிச்சிட்டிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் இந்த உடன் ரேக் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. சரி, அதை வந்து இது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலான்னு பார்க்குறேன். நிறைய பேர் கிச்சனில் வந்து எங்களோட சைஸ் இவ்வளோ தான் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் அளந்து சைஸை சொல்லுங்கள் அப்படிங்க. இதோடைய பிரெத் வந்து பார்த்திங்கன்னா 25 வருது, லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 23.8 வருது. எனக்கு ஆக்சுவலாக என் கவுண்டர் டாப்பை தாண்டி இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சாவது வெளியே வந்திருக்கும். ஆனாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக நிற்கிது. அப்புறம் வந்து இதில் வந்து ஹூக் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிங்க. இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வைக்க முடியல அப்படின்னா செவத்தில் அடிச்சுக்க முடியுமான்ட்டு. கண்டிப்பாக அடிக்கலாம். அதுக்கு வந்து 2 ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இது கிச்சனில் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் ஹாலில் கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து டாலு, பிளான்ட்ஸ் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது கூட நீங்கள் வந்து டெக்கர் பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.